பொங்கல் பண்டிகையை ஒட்டி அரிசி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு ஆகியவற்றை வழங்க தமிழக அரசு 248 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளது. புத்தாண்டை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் 1 லட்சம் போலீசார் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டுள்ளனர். மாநிலம் முழுவதும் ரோந்து பணிகளை பலப்படுத்தவும், சோதனைச் சாவடி அமைத்து கண்காணிக்கவும் பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். சுற்றுப்பயணமாக ஊட்டிக்கு வருகை தந்துள்ள தமிழக கவர்னர் ரவி ஊட்டி லோக்பவனில் 4 நாட்கள் தங்குகிறார். மேலும் அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள உள்ளார். தமிழகத்தில் பிராமணர் மற்றும் பிராமணர் அல்லாதோர் இடையே வன்முறையை தூண்டும் வகையில் பேசி வரும் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திராவிடர் தமிழர் கட்சி போலீசில் புகார் அளித்துள்ளனர். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது.